ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.1ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர் வென் டிவைடட் பை 3 லீவ்ஸ் a ரிமைண்டர் 2. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க, பாசிட்டிவ் இன்டீஜர் டிவைடட் பை 3. ஸோ அது ரிமைண்டர் எவ்வளோ கொடுக்கணும், 2 கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ரைட்டாகண்ணா? சரி, இப்போ இதான ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். ஸோ யூக்ளிட் டிவிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சாமி, நல்லா கவனிங்க. இப்போ கீழே டிவைடட் பை 3 இல்லையா, அப்போ கீழே இருக்கிறத பின்னும் மேல இருக்கிறத ஏன்னும் எடுத்துக்கணும். ரைட்டா சாமி? ஸோ இது யூக்ளிட் டிவிஷன், ஆமாவா? யூக்ளிட் டிவிஷன் இது தெரிஞ்சு வச்சுக்கங்க. யூக்ளிட் டிவிஷன்னாலே நமக்கு தெரிய வேண்டியது மொத்தமா 4 தான். ஏ என்ன, உள்ளுக்குள்ளார போடுற நம்பர் என்ன, வெளியே பி என்ன, மேல கியூ என்ன, கீழே ரிமைண்டர் என்ன, இந்த 4 தான் சாமி தெரிஞ்சுக்கணும். சரியா? இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட்டு. இப்போ மேல இருக்கிற ஏ தான் என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப இந்த யூக்ளிட் டிவிஷனை பொறுத்த மட்டும் உள்ளார பி இருக்க வேண்டிய இடத்துல 3, ஏ தான் நான் கண்டுபிடிக்கணும். r is equal to 2ன்னு கொடுத்துட்டாங்க. யூக்ளிட் டிவிஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, நல்லா கவனிங்க. யூக்ளிட் டிவிஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. a is equal to bq plus r. அதை தான் சாமி நான் இங்க எழுதியிருக்கிறேன். ரைட்டா? ஏங்கிறது என்ன, பிங்கிறது என்ன, கியூங்கிறது என்ன, ஆர் என்னங்கிறத சொல்லிட்டேன். இந்த டிவிஷன் பண்ணுவோம் இல்லையா, நார்மல் டிவிஷனையா, அதுதான் இது. ரைட்டா? சரி, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏ தான் கண்டுபிடிக்கணும், ஆமாவா? ஸோ அப்போ a is equal to b என்ன 3, q என்ன தெரியாது, qனே வைங்க, r என்ன 2, ஆமாவா? கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க ஏ தான் கேட்குறாங்க. அந்த ஏங்கிறது பாசிட்டிவ் இன்டீஜரா இருக்கணும். இப்போ நல்லா கவனிக்கணும், நம்ம என்ன பண்ணணும் ஏ கண்டுபிடிக்க அப்படின்னா, இப்போ இந்த கியூ இருக்கு இல்லையா, இந்த கியூல 0, 1, 2 இப்படி போட்டு பாருங்க. உங்களுக்கு ஏவோட ஆன்சர் என்னென்ன கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். நான் சொல்றது புரியலையா? வெயிட் பண்ணி பாருங்க. இங்க பாருங்க, இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. புட் q is equal to 0 in equation 1. அப்போ a is equal to 3 into 0 plus 2 அப்போ a is equal to, இது கம்ப்ளீட்டா 0 ஆயிடும், இங்க வெறுமனே 2 மட்டும் இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் என்னோட பாசிட்டிவ் இன்டீஜர் என்ன, ஃபைண்ட் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர் தான் கேட்கறான். ஆல் பாசிட்டிவ், பாசிபிளான எல்லா பாசிட்டிவ் இன்டீஜரும் கொடுங்கலாம். அப்ப 2 ஃபர்ஸ்ட். ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன பண்ணிக்கலாம், Q இருக்கிற இடத்துல 0 போட்டாச்சு. அடுத்து Q இருக்கிற இடத்துல 1 போடுவோமா? புட் Q is equal to 1 in equation 2. Sorry, equation 1. அப்போ A is equal to 3Q plus 2. அப்போ 3 into Qங்கிறது என்னது, இப்போ இந்த equationல 1 plus 2. அப்போ 3 plus 2 is equal to 5. அப்போ அடுத்த A என்னது, 5. இதுவும் ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர். 3ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் 2 கிடைக்கும். இப்போ டிவைட் பண்ணி பாருங்க, நீங்க சும்மா நார்மல் டிவிஷன்லயே போட்டு பாருங்களேன். 5 3ஆல டிவைட் பண்ணி பாருங்க, ரிமைண்டர் 2 கிடைக்கும். 2 3ஆல டிவைட் பண்ணி பாருங்க, ரிமைண்டர் 2 கிடைக்கும். அடுத்தது புட் Q is equal to 2 in equation 1. அப்போ A is equal to 3Q plus 2. அப்போ 3 into 2 plus 2. அப்போ 6 plus 2, 8. ஸோ அப்போ A is equal to அடுத்த டேர்ம் 8. ஸோ அப்போ நமக்கு என்னென்ன டேர்ம் கிடைச்சது ஆன்சர்ல, 2, 5, 8 இப்படியே போயிட்டே இருக்கும். சரியா? வேணும்னா அப்படியே கண்டுபிடிங்களா. இதுக்கும் டிஃபரன்ஸ் என்ன, 3. இதுக்கும் டிஃபரன்ஸ் என்ன, 3. அப்ப ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் 3 இருக்குல்ல, இதோட நிறுத்தினாலே போதும். இன்னும் வேணும்னாலும் நீங்க அப்படியே போடலாம். 2க்கு அப்புறம் 5, 5க்கு அப்புறம் 8, அப்படின்னா 8க்கு அப்புறம் 11 வரும். ஏன்னா 3 3 டிஃபரன்ஸ் வருது பாருங்க, இந்த இடத்துல காமனா இருக்கு பாருங்க. ஸோ 11க்கு அப்புறம் 14, நீங்களே போடலாம் அடுத்தடுத்த நம்பர்ஸ். சரியாக்கண்ணா? கிளியரா இருக்கா? ஸோ அப்போ இப்படிதான் நம்ம வந்து ஒரு நம்பரை கண்டுபிடிக்கணும். பாசிட்டிவ் இன்டீஜர் டிவைடட் பை 3 லீவ்ஸ் a ரிமைண்டர் 2. இதை நான் யூக்ளிட் டிவிஷன் ஃபார்முலா வச்சு போட்டிருக்கேன். கிளியரா இருக்கா?
ஸோ இப்போ இதெல்லாமே டிவைட் பண்ணி பாருங்க. ரிமைண்டர் 2 கிடைக்குதான்னு நீங்க செக் பண்ணுங்க. சரியா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். தேங்க்ஸ்.